சட்டமன்றத்தை பொதுக்கூட்டம் போலவும் பட்ஜெட் அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதி போலவும் நினைத்துக்கொண்டு வெற்று அறிவிப்புகளை வெளியிடுகிறது திராவிட மாடல். அந்த வகையில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தமிழக மக்களின் காதுகளில் பூ சுற்றும்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நாவில் தேன் ஒழுக அமைச்சர்கள் வெளியிடும் அறிவிப்புகள் கேட்க நன்றாக இருந்தாலும் செயல்பாட்டிற்கு வருவதே இல்லை. அந்த வகையில் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அள்ளிவிட்ட ஒரு வாக்குறுதியை நீங்களே கேளுங்கள். தமிழகத்தில் மாதந்தோறும் 50,000 பேருக்கு பட்டா வழங்கப்படுமாம். இந்த ஆண்டு டிசம்பருக்குள் 6,29,000 பேருக்கு பட்டா வழங்குவதே இலக்காம். இப்போது நாம் ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறோம். டிசம்பருக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளது. அமைச்சர் அறிவித்த இலக்கை எட்ட வேண்டும் என்றால் நாள் ஒன்றுக்கு சுமார் 2,500 பேருக்கு பட்டா வழங்க வேண்டும் என்கிறார்கள் அதிகாரிகள். பட்டா கொடுப்பது என்றால் ஜாஃபர் சாதிக் போன்றவர்களிடம் பெட்டி வாங்கிக் கொண்டு திமுக பதவி கொடுப்பது போல எளிதான காரியம் இல்லை. ஒரு பட்டாவை தயாரிக்க நிலத்தை அளவிட வேண்டும், ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும், ஆட்சேபனைகளை தீர்க்க வேண்டும். பின்னர் தான் பட்டாவை வழங்க முடியும். ஒரு பட்டாவை வழங்க குறைந்தபட்சம் 30 நாட்கள் ஆகும் என்கிறார்கள் அதிகாரிகள். இத்தனை முறை எம்எல்ஏவாகவும் 4 ஆண்டு காலம் வருவாய்த்துறைக்கு அமைச்சராகவும் இருந்து என்ன பயன்? வருவாய்த்துறையின் நிலை என்ன? அதிகாரிகளுக்கு இருக்கும் பணிச்சுமை என்ன? அவர்களால் டிசம்பருக்குள் 6 லட்சம் பட்டாக்களை தயாரிக்க முடியுமா? ஒருவேளை தயாரிக்க முடியும் என்றால் எத்தனை அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள்? அவர்களை பணியமர்த்த திட்டம் இருக்கிறதா? அப்படியென்றால் அவரது ஊர்க்கார் தங்கம் தென்னரசு பொறுப்பு வகிக்கும் நிதித்துறையில் பட்ஜெட் இருக்கிறதா? இப்படி பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் காசா பணமா இலக்குன்னு சொல்லி எதை வேணுனாலும் பேசுவோம் என பேசுகிறார் அமைச்சர். மொத்தத்தில் திமுகவினர் வாக்குறுதி என்ற பெயரில் பச்சை பொய் பேசி மக்களை ஏமாற்றிவிட்டு இப்போது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பட்ஜெட் என்கிற பெயரில் வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வாக்குறுதி கொடுக்க தெரிந்த இவர்களுக்கு மாநிலத்தை நிர்வகிக்க தெரியவில்லை. அமைச்சரே, மக்கள் காதில் பூ சுற்றுவதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்தலில் நீங்கள் செய்வதையே உங்களுக்கு அவர்கள் திருப்பி செய்வார்கள்.